ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ரிசோர்சஸ் எல்லாம் ஏஐக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹக்கிங் ஃபேஸ். ஹக்கிங் ஃபேஸ்னு டைப் பண்ணீங்கன்னாவே இங்க வரும். ஹக்கிங் ஃபேஸோட ஸ்பெல்லிங் HUGGINGFACE அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் இருக்கு. இந்த பேஜில் நீங்கள் போய் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு இங்க மாடல்ஸ், டேட்டா செட், ஸ்பேஸ், போஸ்ட், டாக்குமெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ப்ரைஸிங் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மாடல்ஸ்னா என்னன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நிறைய ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ்லாம் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்மளால டேட்டா செட் கலெக்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து நான் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லைன்னா இந்த ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாடல்ஸ் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய மாடல் ஷோ பார்க்கும். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே டவுன்லோட் சிம்பிள் போட்டு அது பக்கத்தில் 533Kன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவ்வளோ பேர் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த டவுன்லோட்ஸை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய டவுன்லோட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாடல் நல்லா ஒர்க் ஆகிறதுனால தான் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய லேக் என்னன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து மெமரி சைஸ் வந்து மாடல் வந்து பெருசாக இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து ஒவ்வொரு சிஸ்டம்ல வந்து ஹேங் ஆகும், கேப்பபிலிட்டி பத்தாம. அதுதான் பிரச்சனையை தவிர மட்டும். இதே மாதிரி மல்டி மாடல்ல வந்து இமேஜ் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், விஷுவல் கொஸ்டின் ஆன்சரிங், டாக்குமெண்ட் கொஸ்டின் ஆன்சரிங் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இமேஜ் செக்மெண்டேஷன், இமேஜ் டு டெக்ஸ்ட், இமேஜ் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. NLP-ல இன்னும் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன் நானு. இப்போ இந்த இதுக்குள்ள மாடலுக்குள்ள போகலாம். மாடலுக்குள்ள போயிட்டு இங்க வந்து யூசிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலா ஒருவேளை உங்களுக்கு கோடு நீங்க வந்து புதுசு, எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு மாடலை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு கோடு எழுத தெரியாது அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு போங்க. சாட் ஜிபிடிக்கு போய் நீங்க வந்து நீங்க ஹக்கிங் பேஜ்ல வந்து அந்த மாடலை வந்து காப்பி பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அதை காப்பி பண்ணதை இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா ஆஹ் give the testing code in this pre-trained model அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இங்க பாத்தீங்களா, இங்க ஜென்ரேட் ஆகுது இப்போ நமக்கு கோடு. ஆனா இதுல வந்து அவங்க மாடல் வந்து போடவே இல்லை. வெயிட் பண்ணுங்க. நான் டெஸ்டிங் கோடுன்னு தெரியல, டெஸ்டிங் டு திஸ் ப்ரெடிக்டர் மாடல்னு சொல்றேன். அதனால இங்க வந்துருக்கு. இப்போ பாருங்க நமக்கு கோடு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மாடலும் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ப்ரீபெய்ட் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இங்கேயே டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இங்க இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்து அது வந்து ஒரு சில இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா இதுல வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி காமிக்கும். நீங்க லாகின் பண்ணீங்கன்னாதான் உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை வந்து நமக்குன்னு லாகின் பண்ணாம யூசர் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது, லிமிடேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாடல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணேன். அதே மாதிரி டேட்டா செட்ஸும் இருக்கு. டேட்டா செட்ஸும் அதே மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை வந்து
இல்லை அதே மாதிரி மாடல்ஸ்குள்ள போய் இது டவுன்லோட்ஸ் கொடுத்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம மாடல் வந்து இது பண்ணோம்ல எப்படி வந்து கோட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி டேட்டா செட்டுங்க வந்து இந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணி கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல்ல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தேவையில்லை. லோட் டேட்டா செட் இருக்கு. நீங்க இந்த டேட்டா செட்டோட பணத்தை மட்டும் கொடுத்தீங்கனாலே வந்து நார்மலா எப்படி வந்து ஒரு எம்எல் பிஎல் மாடல் வந்து எப்படி ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து டேட்டா செட்டை ரீட் பண்றதுலாம் லோட் பண்றீங்க. அவ்வளவுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து ஸ்பேசஸ். நீங்க வந்து இது வந்து நம்ம வந்து ப்ரீ ட்ரெயின் மாடலை கொடுத்துட்டு ஒரு ஸ்பில்ல இப்போ அவங்க வந்து ஸ்டோரி டிஃப்யூஷன்னு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களா ஏதோ ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டு நீங்களா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்பேசஸ். அதுக்கடுத்து வந்து ஸ்பேசஸ்க்கு அடுத்து போஸ்ட். நீங்கள் ஏதாவது சும்மா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ்னா அதில் போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஏன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா இந்த போஸ்ட்ல போடலாம். டாக்குமெண்டேஷன்னா இவங்களே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில டாபிக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா நீங்க பாக்ஸ்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா வந்து டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கு. அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் வந்து நீங்க நமக்கு ப்ரீ வெர்ஷனே நிறைய இருக்கு. ஸோ அதனால ப்ரைஸிங் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரைஸிங் வேணும்னா நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேட். கேகுலயும் அப்படிதான் நம்ம மாடல்ஸ் டேட்டா செட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது டேட்டா செட் வேணும்னா போய் சர்ச் பண்ணிட்டு இ காமர்ஸ் ரிலேட்டட் டேட்டா செட்ஸ் வேணும்னா இ காமர்ஸ் கொடுத்துட்டு இங்கே நோட் புக் கமாண்ட் டேட்டா செட் ப்ராடக்ட் காம்படிஷன் மாடல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா செட்ஸ் கிளிக் டேட்டா செட்ஸ் வரும். நான் போய் டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வச்சு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டாபிக்ஸ்னா அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து இது போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். காம்படிஷன்னா அந்த டாபிக்ஸ் கீழே என்னென்ன காம்படிஷன் இருக்கு அப்படின்னு மாடல்ஸ் வந்து அந்த இ காமர்ஸ் ரிலேட்டடாக எத்தனை மாடல்ஸ் இருக்கு அது ரிலேட்டடாக அமௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நோட் புக் வந்து நோட் புக் வந்து அந்த இ காமர்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க நோட் புக் போட்டிருக்காங்க அதெல்லாம். அடுத்து வந்து டீப் லேர்னிங் deeplearning.ai அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா இங்க வந்து கோர்சஸ் ஆப்ஷன் வந்து ஷார்ட் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த கோர்சஸ்ல எல்லாம் ரிலேட்டடா எல்லாமே கோர்ஸுமே அவங்க ரேட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம். ஆனா இது இவங்க வந்து ஏபிஐ கீ வச்சுதான் பண்ணி சொல்லி தந்திருப்பாங்க எல்லாமே. ஸோ ஏபிஐ கீ வந்து நம்மள்ட்ட வந்து ஒழுங்கா இல்லைன்னா அதுல வந்து அதாவது ஒரு லிமிட் தான் ஏபிஐக்கு யூஸ் பண்றதுக்கு. அந்த ரேட் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏபிஐக்கு இல்லாம மாடல்ஸ் வச்சு எப்படி இந்த கோர்ஸ் வச்சு இது பண்றது அப்படின்னு வந்து பண்ண முடியும்.
இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்து போடுறேன். இதுதான் வந்து இப்போ வந்து இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸஸ், இன்னும் நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.